பங்களாதேஷ் பவுலர்களை அடித்து நொறுக்கிய ரோஹித் சர்மா. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் சரித்திர சாதனை. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே 2 டெஸ்ட் மற்றும் 3 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் முதலாவதாக டெஸ்ட் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் முதல் டெஸ்ட் போட்டி சென்னையிலும், இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூரிலும் நடைபெற உள்ளது. இதில் முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக இரு நாட்டு வீரர்களும் சென்னை வந்துள்ளனர். முதல் போட்டி தொடங்க சில தினங்கள் இருப்பதால் இரு நாட்டு வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய அணியை பொறுத்தவரை சீனியர் பிளேயர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் ஜூனியர் வீரர்களும் பயிற்சியை மேற்கொண்டனர். சென்னை மைதானமானது ஸ்பின்னருக்கு சாதகமானது என்பதனால் எதிரணி வீரர்களை சமாளிக்க அஸ்வின், ஜடேஜா, குல்தீப், அக்சர் படேல் ஆகியோர் பந்து வீச ரோஹித் சர்மா, விராட் கோலி, யாஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் ஆகியோர் பேட்டிங் பயிற்சி மேற்கொண்டனர். ஏனெனில் இதற்கு முன் வங்கதேச அணியினர் பாகிஸ்தான் அணியை அவர்கள் நாட்டிலேயே சென்று தொடரை வென்று அசத்தியுள்ளனர். தற்போதுள்ள வங்கதேச அணியின் வீரர்கள் முன்பு போல் அல்லாமல் சிறந்த வீரர்களாக உள்ளனர். ஆகவே அவர்களை எதிர்கொள்ள இந்திய அணி வீரர்கள் தயாராகி வருகின்றனர். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் ஆகிறது. உள்நாட்டு போட்டியை அடுத்து இவர்களுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணியுடன் வெளிநாட்டு தொடர் வருகிறது. இது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு ஒரு அங்கமாக இருப்பதால் முக்கிய தொடராக பார்க்கப்படுகிறது. இதனால் வங்கதேச அணியுடன் நடக்கப் போகும் இந்த போட்டி இவர்களின் பேட்டிங் திறனை பரிசோதிக்கும் முக்கிய போட்டியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே பயிற்சி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலில் இந்திய அணி சார்பாக ரோஹித் சர்மா மற்றும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் கூட்டணி பேட்டிங்கில் களம் கண்டது. இதில் ரோஹித் சர்மா முதலில் பொறுமையுடன் தொடங்கினார். நேரம் செல்ல செல்ல தனது அதிரடி மாயாஜாலத்தை காட்டத் தொடங்கினார். 30 பந்துக்கு 10 ரன்கள் அடித்த அவர் அடுத்த 40 பந்துகளில் 150 ரன்கள் சேர்த்து பெவிலியன் திரும்பினார். இதை பார்த்த வங்கதேச அணி வீரர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர்.